ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரி டைனி கிச்சன். நான் தான் பிரீதா ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணுறது, எப்படி குயிக்காக நம்மளோட வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் டிப் தான், தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, கிட்ட பார்த்தாலே தெரியும், ரொம்ப பிசுபிசுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு நான் இப்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் இந்த ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு அரை மூடியை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நுர வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ண நினைக்கிற பிசுன்னு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோக் பண்ணிடுங்க. நல்லா மூழ்கணும். மூழ்கிட்டு நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ண வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப பிசுன்னு இருக்குது. நார்மலாக வாஷ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் இதில் சோக் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. ஒரு 10 to 15 minutes அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து சூடு குறையிற வரைக்கும், சூடு ஆறுற வரைக்கும் நம்ம இதுக்குள்ளேயே வச்சு, ஸோ இது வந்து ஒரு 10 to 15 minutes விட்டுட்டேன். அது நல்லா தண்ணி ஆறிடுச்சு. இப்போ வந்து எடுக்கலாம். அதெல்லாம் இப்போ இதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். எடுத்தாலே தேய்ச்சாலே இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நார்மலாக வந்து தேய்க்கும் போது இந்த மாதிரி வராது. ஸோ நல்லா ஊறிட்டதால் இது லைட்டாக அப்படி தேய்ச்சாலே வந்து அழுக்கெல்லாம் வந்துடுது. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் இந்த அழுக்கெல்லாம் போயிடும். உங்களுக்கு ரொம்ப இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப புதுசு போல் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக பிரைட்டாக ஆகிடுச்சு, புதுசு மாதிரி ஆகிடுச்சு என்னோடய திங்ஸ் எல்லாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது, இப்போ நல்லா பலன்னு இருக்குது. ஸோ எல்லா திங்ஸும் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணியிருக்கேன். பிசுன்னு இருக்கிற திங்ஸ் மட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மியாகும், டைமும் சேவ் ஆகும். ஸோ என்னோடய கிரைண்டர் மிக்சிலாம் கூட நான் இந்த மாதிரி வைப் பண்ணி அந்த லிக்விட் வச்சு நல்லா வைப் பண்ணேன். ஸோ ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஹரி டைனி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.